வணக்கம். புதுவையில் நடைபெற்ற நிகழ்வுகளை தொகுத்து வழங்கும் ரிச்சஸ் செய்திகளுக்காக சந்தியா. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விரைவில் மூடப்பட உள்ள பாசிக் நிறுவன ஊழியர்களுக்கு தீபாவளி தொகுப்புகள் வழங்கிய ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் அதிகாரம் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். அபிஷேகப்பாக்கம் அருகே வாலிபரை வெட்டிய வழக்கில் சிறுவன் உட்பட 3 பேர் கைது. தீபாவளிக்கு வழங்கப்படும் பரிசு தொகுப்பு பையில் துணைநிலை ஆளுநர் புகைப்படம் இடம்பெறாததால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் விரைவில் மூடப்பட உள்ள பாசிக் நிறுவன ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு மற்றும் பரிசு தொகையை மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனமான பாசிக்கை மூட அரசு அறிவிப்பு வெளியிட்டு வரும் டிசம்பர் 25ஆம் தேதிக்குள் மூட முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பம் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். இந்நிலையில் விரைவில் மூடப்பட உள்ள பாசிக் நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் தீபாவளி பரிசாக 5 கிலோ அரிசி, 3 கிலோ சர்க்கரை, பட்டாசு பெட்டி மற்றும் பரிசு தொகை வழங்கப்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் 300க்கும் மேற்பட்ட பாசிக் ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசு பொருட்களை வழங்கினார். இதனிடையே கடந்த 10 ஆண்டுகளாக எங்களுக்கு சம்பளம் இல்லாத நிலையில் பல கஷ்டங்களை அனுபவித்து வந்ததாகவும் சார்லஸ் மார்டின் ஐயாவால் இந்த தீபாவளிக்கு சந்தோஷமாக இருக்கிறோம். எங்களுக்கு தீபாவளி பரிசு வழங்கிய சார்லஸ் மார்டின் ஐயாவுக்கு நன்றி என ஊழியர்கள் தெரிவித்தனர். மேலும் அரசு சார்பில் எந்த ஒரு தீபாவளி பரிசும் வழங்கப்படாத நிலையில் முதல் ஆளாக தங்களுக்கு சார்லஸ் ஐயா உதவி செய்துள்ளதாகவும் இனிவரும் காலங்களில் எங்களுடைய ஆதரவு நிச்சயம் அவருக்கு மட்டும்தான் என தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், இந்த தீபாவளி பாசிக் ஊழியர்களுக்கு கஷ்டமான தீபாவளி. வரும் 2026ஆம் ஆண்டு இவர்களுக்கு நிச்சயம் ஒரு மாற்றம் உருவாகும். சார்லஸ் மார்டின் ஆட்சிக்கு வந்தால் பாசிக் மீண்டும் திறக்கப்படும் என தெரிவித்தார். தீபாவளிக்கு வழங்கப்படும் பரிசு தொகுப்பு பையில் துணைநிலை ஆளுநர் புகைப்படம் இடம்பெறாததால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. புதுவை மாநில நிர்வாகியாக துணைநிலை ஆளுநர் உள்ளார். எனவே அரசின் திட்டங்களில் முதலமைச்சருடன் துணைநிலை ஆளுநரின் புகைப்படமும் இடம்பெறுவது வழக்கம். அந்த வகையில் தீபாவளி பரிசு தொகுப்பு அடங்கிய பை மற்றும் மாதந்தோறும் வழங்கப்படும் இலவச அரிசிகளில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் புகைப்படம் இடம்பெறவில்லை. அதில் பிரதமர் மோடி, முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரின் புகைப்படங்கள் மட்டும் இடம்பெற்றுள்ளது. அரசின் சில கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்க துணைநிலை ஆளுநர் காலம் கடத்தி வரும் சூழலில் முதலமைச்சருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையே சில நேரங்களில் மோதல் போக்கு ஏற்படுகிறது. இந்த சூழலில் தற்போது தீபாவளி பரிசு தொகுப்பில் துணைநிலை ஆளுநர் புகைப்படம் இல்லாததால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதில் உறுதியாக இருப்போம் என முதலமைச்சர் ரங்கசாமி மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட 6 வகையான மளிகை பொருட்கள் புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் இலவசமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்த திட்டத்திற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேற்று ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் இந்த திட்டம் திலாசுப்பேட்டை முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டின் அருகே தொடங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி 2 கிலோ சர்க்கரை, சூரியகாந்தி எண்ணெய் 2 கிலோ, கடலைப்பருப்பு 1 கிலோ, ரவா, மைதா தலா 1/2 கிலோ என
ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்கள் அடங்கிய தீபாவளி தொகுப்பினை பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கி திட்டத்தினை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின்படி புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களில் உள்ள 3,45,974 குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்கள் பயனடைகிறார்கள். 3.46 லட்சம் ரேஷன் அட்டைகளுக்கு தீபாவளி தொகுப்பு வழங்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, தீபாவளி பண்டிகையையொட்டி அரசு அறிவித்த பொருட்கள் இன்று முதல் வழங்கப்படுகிறது. அதேபோல் இலவச அரிசி ரேஷனில் வழங்கப்படுகிறது. கோதுமை வழங்குவதற்கான டெண்டர் விடப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் முதல் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தலா 2 கிலோ கோதுமை வழங்கப்படும் என்றார். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தீபாவளியையொட்டி 2000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர்களுக்கு 6000 ரூபாயும் விரைவில் வழங்கப்படும். ஆதிதிராவிடர் மக்களுக்கான தீபாவளி துணிக்கான தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இந்த ஆட்சியின் மீது குறை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார். ஆளுங்கட்சியை குறை சொல்வதுதான் நாராயணசாமியின் வேலை. ஆனால் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை கேட்டால் தெரியும். இந்த ஆட்சி அமைந்தது முதல் அனைத்து தொகுதிகளுக்கும் சமமாக திட்டப்பணிகள் செயல்படுத்தி வருகிறோம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் ஆளுநருக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது. எந்த முடிவாக இருந்தாலும் அவர்தான் எடுக்கிறார். இதற்காகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு முழு அதிகாரம் தேவை. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தேவை என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதில் தொடர்ந்து நிலையாக இருப்போம் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். வாங்க போறோமா அண்ணா டபுள் லைட் வங்கியில் செலுத்தப்படும். இவ்வாறு எங்களுடைய அரசு அனைத்து தரப்பு மக்களுக்குரிய திட்டங்களை சிறந்த முறையில் செயல்படுத்தி வருகின்றது. ஆதிதிராவிட மக்களுக்கான துணிக்கான பணமும் விரைவில் வங்கி கணக்கில் சென்றது. 5000 6000 உயர்த்திருக்கீங்க அனைவருக்கும். நரிக்குறவர் சமுதாய மக்களுக்கு விரைவில் வீட்டுமனை பட்டா வழங்கி வீடு கட்டி தரப்படும் என்று புதுவை முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார். புதுச்சேரி கலைத்தீர்த்தால் குப்பத்தில் 25க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக எந்த வசதியும் இன்றி தார்பாரில் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இவர்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தினர். பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் உள்ள தனது அலுவலகத்திற்கு வந்ததும் அவரை நரிக்குறவர் சமுதாய பிரதிநிதிகள் சந்தித்து கண்ணீர் மல்க தங்களது கோரிக்கையை முறையிட்டனர். இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்கனவே பட்டா வழங்க அறிவுறுத்தியதை சுட்டிக்காட்டினார். மேலும் அங்கிருந்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் அடுத்த வாரத்திற்குள் அவர்களுக்கு பட்டா வழங்கி வீடு கட்ட நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து நரிக்குறவ மக்கள் கைகூப்பி முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ என்ன சொல்றேன் இல்ல என்ன கொடுக்குறேன்னு சொல்லுங்க சார். அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கரையில் மது குடித்துக் கொண்டிருந்த வாலிபரை கத்தியால் வெட்டிய வழக்கில் சிறுவன் உட்பட 3 பேர் கைது, 2 பேர் தலைமறைவு. புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் மாரிமுத்து நாடார் வீதியை சேர்ந்தவர் குணசேகரன் மகன் 21 வயதான மணிவேலன். இவர் கேரள மாநிலத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இவரும் இவரது நண்பர்களுமான பெரியகாட்டுப்பாளையத்தை சேர்ந்த மகேஷ் மற்றும் அருளரசன் ஆகியோருடன் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள ஏரிக்கரையில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது பெரியகாட்டுப்பாளையத்தை சேர்ந்த அரவிந்த், அவரது கூட்டாளிகளான மணி, சிவா, ராஜி மற்றும் சிலர் அந்த பகுதிக்கு வந்தனர். அப்போது 2 தரப்பினருக்கும் இடையே முன்விரோதம் காரணமாக வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அரவிந்த் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மணிவேலனை வெட்ட முயன்றார். அதனை கண்டதும் அவர் நண்பர்கள் அருளரசன் மற்றும் முகேஷ் ஆகியோர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர்.
அப்போது அங்கிருந்த மணிவேலனின் தலை, 2 கைகள், இடது கால், தொடை ஆகிய இடங்களில் அரவிந்த் பலமாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டார். ரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த மணிவேலனை அவரது நண்பர்கள் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் மணிவேலன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் உதவி காவல் ஆய்வாளர் ஜெயகுருநாதன் வழக்கு பதிவு செய்து முக்கிய குற்றவாளி அரவிந்த் மற்றும் அவரது நண்பர்களான மணி, சிவா, ராஜு உள்ளிட்ட கும்பல் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். இந்த நிலையில் தவளக்குப்பம் அருகே உள்ள தனியார் பெட்ரோல் பங்க் அருகே ஒரு கும்பல் பதுங்கி இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற காவல்துறையினரை கண்டதும் அங்கிருந்தவர்கள் தப்பி ஓட முயற்சித்தனர். அவர்கள் 3 பேரை பிடித்து வந்து காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மணிவேலனை கத்தியால் வெட்டிய வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் என தெரிய வந்தது. அதில் பெரியகாட்டுப்பாளையம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த டைல்ஸ் தொழிலாளி 21 வயதான ராகுல்சன், முருகர் கோவில் வீதியை சேர்ந்த டைல்ஸ் தொழிலாளி 30 வயதான ஜீவா மற்றும் 16 வயது சிறுவன் என்பது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ராகுல்சன், ஜீவா ஆகிய 2 பேர் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். 16 வயது சிறுவன் அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள கண்காணிப்பு இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவார் என காவல்துறையினர் தெரிவித்தனர். வாகூர்ல இருந்து உடம்பு இல்லை. வாகூர்ல இருந்து கதிர்காமம் சாலை போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி. நெருங்கி வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் கிராம பகுதிகளில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பண்டிகையை கொண்டாட அதிக அளவு மக்கள் புதுச்சேரி நோக்கி வருகை தந்து வருகின்றனர். அதேபோன்று கிராம பகுதியில் இருந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க நகர பகுதிக்கு அதிகம் அளவு பொதுமக்கள் வருவதால் புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கதிர்காமம் சாலையில் முதலமைச்சர் ரங்கசாமி காரானது போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கொம்பாக்கத்தை சேர்ந்த 66 குடும்பங்களுக்கு இலவச மனைப்பட்டா எதிர்க்கட்சி தலைவர் சிவா முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்குட்பட்ட செங்கேணி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான மாந்தோப்பு, கொம்பாக்கம், வில்லியனூர் மெயின் ரோட், சிமன்கலம், ஒட்டாம்பாளையம் மற்றும் செட்டிக்கலம் சாலைகளில் வசிக்கும் 66 ஏழை குடும்பங்களுக்கு அரசின் இலவச மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபை வளாகத்தில் நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி நீண்ட வருடங்களாக வழங்கப்படாமல் இருந்த இலவச வீட்டுமனை பட்டாவை சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், நில அளவை பதிவேடுகள் துறை தாசில்தார் சந்தோஷ், வருவாய் ஆய்வாளர் பழனியம்மாள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உடனிருந்தனர். 5 லட்ச ரூபா பாம்பு இன்னும் ஜீவகிராசி 2 நாளில் கொடுத்துடலாம். ரெடி பண்ணிங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் காலி பண்ண முடியுமா காலி பண்ண முடியும். ஒன்றா இன்னைக்கு நாளைக்கு இந்த வந்துன்னே இருக்காங்கண்ணா. அங்கே பாருமா, இங்கே பாருமா. இங்கே பாருமா, இங்கே பாருமா. கை விடா, ஒரு கை விடா, ஒரு கை விடு. இங்க பாரு. சபரியா கொஞ்சம் தள்ள, பின்னாடி தள்ள. சபரியா இங்க பாருங்கம்மா, போட்டோ பாருங்க. அண்ணா இங்க பாருண்ணா. அண்ணா யார் கூப்பிட வேண்டாம். இது ஒரு வீடியோ எடுங்க. அது நம்மள்ட்ட ஏதாவது ப்ரொபோசல் ஏதாவது இருக்காது. இல்லையா கட்டினது அது யூஸ் பண்ணாமல் கட்டாயமாக பண்ணி கொடுக்கலாம். பட் உளுந்து ஆரம்பித்தா இப்போ உடனே
உடன்பிறப்பே வா என்பது ஏமாற்று வேலை. திமுகவில் ஏற்கனவே உறுப்பினராக இருந்தவர்களை மீண்டும் உறுப்பினராக சேர்த்து வருவதாக அதிமுக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதிமுகவின் 54வது உதயநாள் விழா உப்பளம் பகுதியில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. இதனையொட்டி அதிமுக அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலை மற்றும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் உருவப்படத்திற்கு மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக தையல் மிஷின் மற்றும் புடவைகள் வழங்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், அதிமுகவில் சுணக்கம் ஏற்பட்டு விட்டதாக நாராயணசாமி போன்ற திமுக, காங்கிரஸ் கட்சியினர் வதந்திகளை பரப்பி வருகின்றனர். அதனை நம்பி அதிமுக முன்னணி நிர்வாகிகள் அந்த கட்சிக்கு செல்லலாமா, இந்த கட்சிக்கு செல்லலாமா என்று அலைந்து திரிந்து வருவதாக குற்றம் சாட்டினார். அதிமுகவிற்கு தொண்டன் தேவையில்லை, உண்மையான விசுவாசிதான் தேவை என்று எம்ஜிஆர் கூறியதை சுட்டிக்காட்டிய அன்பழகன், அதிமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டு வெளியே சென்றவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை என்றார். புதுச்சேரியில் காங்கிரஸ், திமுகவும் தூக்கி எறியப்பட வேண்டிய கட்சிகள். இந்த ஆட்சியில் சில குறைபாடுகள் இருந்தாலும் கடந்த கால காங்கிரஸ், திமுக கூட்டணி ஆட்சி என்பது ஒரு இருண்ட ஆட்சி என்று விமர்சித்த அன்பழகன், வாக்கு திருட்டு பற்றி பேசும் காங்கிரஸ் கட்சியினர் வைத்திலிங்கம் எவ்வாறு வெற்றி பெற்றார் என்று கேள்வி எழுப்பினார். உடன்பிறப்பே வா என்ற பெயரில் ஏற்கனவே திமுகவில் உறுப்பினராக இருந்தவர்களை மீண்டும் உறுப்பினராக சேர்த்து மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், புதுச்சேரியில் 90,000 உறுப்பினர்களை கொண்ட இயக்கம் அதிமுக என்றும் கூறினார். கன்னிக்கோவில் ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் ஆலயத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அபிமன்யு சாவித்திரி அறக்கட்டளையின் சார்பிலும் என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் லட்சுமணன் தலைமையில் பொதுமக்களுக்கு பட்டாசு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் எதிர்வருகிற 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அபிமன்யு சாவித்திரி அறக்கட்டளையின் சார்பிலும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான லட்சுமணன் ஏற்பாட்டில் கன்னிக்கோவில் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பட்டாசு மற்றும் இனிப்புகள் வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நடேசன், தனஞ்செழியன், மாயவன், செல்வராஜ், மணப்பட்டு சேகர், சுள்ளியாங்குப்பம் பழனி, கொரவள்ளிமேடு ராஜி மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் காட்டுக்குப்பம் முருகன், அன்பு, செந்தில்குமார், தினேஷ் மற்றும் கட்சி பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பட்டாசு மற்றும் இனிப்புகளை வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்வு பாகூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் அனைவருக்கும் பட்டாசு மற்றும் இனிப்புகள் வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை பொதுக்குழு உறுப்பினர் லட்சுமணன் தெரிவித்து வருகிறார். அவருடன் அனைத்து நிலை கட்சி பொறுப்பாளர்களும் உடனிருந்தனர். கடகாசி ஆயுள் நட்சத்திரம் சாப்பிட்டோம். அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பாக காலாப்பட்டு தொகுதி முழுவதும் நலத்திட்ட உதவிகளை நிறுவனர் செந்தில் வழங்கினார்.
அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் பிறந்தநாளை முன்னிட்டு தொகுதி முழுவதும் தொடர்ந்து 1 மாத காலமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காலாப்பட்டு தொகுதி உட்பட்ட ஆலங்குப்பம், சஞ்சீவி நகர், பெரிய காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி, கருவடிக்குப்பம், நாவல்குளம் உள்ளிட்ட பகுதி